Hi friends, welcome to Chemophilic channel. Molecular rearrangement பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். Curtius rearrangement, Lawson rearrangement, Schmidt rearrangement, Baeyer-Villiger, Favetsky, Pinnacle-Pinnacolone and benzylic acid rearrangement, benzidine rearrangement and Fries rearrangement பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். Curtius rearrangementல அசைல் அசைடை எடுத்துகிட்டு ஹீட் பண்ணோன்னா அது ஐசோசைனைடாக வந்து கன்வெர்ட் ஆகும். அண்ட் தென் அதை ஃபர்தராக ஹைட்ரோலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா அமீன் வந்து ப்ராடக்டாக வந்து கிடைக்கிது. இதுதான் கர்டியஸ் rearrangement அப்படின்னு சொல்லுவோம். அசைல் அசைடு இஸ் கன்வெர்டட் இன்டு அமீன். கர்டியஸ் rearrangementை வந்து தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தெர்மல் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குது. அசைல் அசைடை குளோரோஃபார்ம் ஆர் பென்சீன் ப்ரெசன்ஸில் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுறப்போ இனர்ட் சால்வெண்ட், அதாவது குளோரோஃபார்மும் பென்சீனு ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். ஸோ இது வந்து இனர்ட் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதன் முன்னிலையில் அதை வந்து ஹீட் பண்ணுறப்போ ஐசோசைனைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபர்தராக அதை ஹைட்ரோலைசிஸ் பண்ணுறப்போ அமீனாக வந்து கன்வெர்ட் ஆகுது. இதுதான் வந்து கர்டியஸ் rearrangement அப்படின்னு சொல்லுவோம். கன்சர்டட் மெக்கானிசம் வந்து கர்டியஸ் rearrangementல வந்து நடக்குது. ஸோ கன்சர்டட் மெக்கானிசம் அப்படிங்கிறது மைக்ரேஷன் ஆஃப் ஆல்கைல் குரூப் அண்ட் லாஸ் ஆஃப் நைட்ரஜன் ரெண்டுமே வந்து அட் அ டைமில் வந்து நடக்கும். இதுதான் வந்து கன்சர்டட் மெக்கானிசத்தை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லாசன் rearrangementல வந்து கார்பன் டு நைட்ரஜன் intramolecular rearrangement, Lawson rearrangementங்கிறது intramolecular rearrangement and Curtius rearrangementங்கிறது intramolecular rearrangement தான். கார்பன் டு நைட்ரஜன், இதுவும் கார்பன் டு நைட்ரஜன் rearrangement தான். ஸோ லாசனில் வந்து அசைல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்சமிக் ஆசிட்ஸ் வந்து பேஸ் ப்ரெசன்ஸில் எடுத்துக்கிட்டு ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா ஐசோசைனேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதை ஃபர்தராக ஹைட்ராலைசிஸ் பண்ணுறப்போ அமீன் வந்து ப்ராடக்டாக வந்து கிடைக்கிது. அசைல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்சமிக் ஆசிட்ஸை பேஸோடு ட்ரீட் பண்ணுறப்போ ஐசோசைனேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதை ஹைட்ராலைசிஸ் பண்ணுறப்போ அமீன் வந்து ப்ராடக்டாக வந்து கிடைக்கிது. இதுதான் வந்து லாசன் rearrangement அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கிமிட் rearrangementல பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரஸோயிக் ஆசிட் வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 முன்னிலையில் வந்து ட்ரீட் பண்ணுறப்போ ஐசோசைனேட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதை ஃபர்தராக ஹைட்ராலைசிஸ் பண்ணுறப்போ அமீன் வந்து ப்ராடக்டாக வந்து கிடைக்கிது. கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரஸோயிக் ஆசிட்டை வந்து கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ப்ரெசன்ஸில் ட்ரீட் பண்ணுறப்போ ஐசோசைனேட் ஃபார்ம் ஆகுது. ஃபர்தராக ஹைட்ரலைசிஸ் பண்ணுறப்போ அமீன் வந்து ப்ராடக்டாக கிடைக்கிது. இதுதான் வந்து ஸ்கிமிட் rearrangement அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு Baeyer-Villiger rearrangementை இன்டர்மாலிகுலர் rearrangementனு சொல்லுவோம். கார்பன் டு ஆக்சிஜன் மைக்ரேஷன், Baeyer-Villiger அப்படிங்கிறது கார்பன் டு ஆக்சிஜன் மைக்ரேஷன். ஆக்சிடேஷன் ஆஃப் கீட்டோன்ஸ் பை பெர் ஆசிட்ஸ் வந்து எஸ்டராக வந்து கன்வெர்ட் ஆகுது. பெர் அசிட்டிக் ஆசிட், பெர் பென்சோயிக் ஆசிட், பெர் ட்ரைஃப்ளோரோ அசிட்டிக் ஆசிட், பெர் மோனோசல்ஃபியூரிக் ஆசிட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். கீட்டோன் இஸ் கன்வெர்டட் இன்டு எஸ்டர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பெர் ஆசிட்ஸ். இதுதான் Baeyer-Villiger rearrangement சொல்கிறோம். சைக்ளிக் கீட்டோன் வந்து லாக்டோன்ஸாகவும் வந்து கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு Favetsky rearrangement intramolecular rearrangement, கார்பன் டு எலக்ட்ரான் ரிச் கார்பன் rearrangementனும் Favetsky rearrangement சொல்லலாம். ஆல்ஃபா ஹாலோ கீட்டோன்ஸ் in presence of alkoxide converted into esters. ஆல்ஃபா ஹாலோ கீட்டோன்ஸ் எஸ்டர்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது ஆல்காக்சைடு முன்னிலையில். ரிங் கான்ட்ராக்ஷன் வந்து Favetsky rearrangementல ரிங் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஹைட்ரோக்சில் ஆர் அமீன் குரூப் இன்ஸ்டெட் ஆஃப் ஆல்காக்சைடு யூஸ் பண்ணலாம். இஸ் கன்வெர்டட் இன்டு ஆசிட் ஆர் அமைடு. ரிமூவல் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து நடக்குது. குளோரின் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து SN2 மெக்கானிசத்தை வந்து ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட்டு கார்பன் டு கார்பன் மைக்ரேஷன், Pinnacle-Pinnacolone rearrangement is a intramolecular rearrangement. Vicinal diols in presence of acid catalyzed H plus dilute H2SO4 presence
கீட்டோன்ஸ் ஆர் ஆல்டிஹைட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிறது தான் பினக்கல் ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறோம். 1,2-dials converted into ketones or aldehydes. Elimination of water வந்து இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் வந்து நடக்குது. மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் வந்து பார்த்தோம்னா aryl is greater than hydrogen is greater than alkyl group. Aryl is greater than hydrogen is greater than phenyl is greater than alkyl group. Alkyl and aryl groupஸில் வந்து ஃபாலோவிங் ஆர்டரில் வந்து மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் வந்து நடக்குது. ரெசனன்ஸ் அண்ட் ஸ்டெரிக் ஃபேக்டர் ஆல்டர் த மைக்ரேட்டிங் எபிலிட்டி. நெக்ஸ்ட் பென்சிலிக் ஆசிட் ரீஅரேஞ்ச்மெண்ட், கார்பன் டு கார்பன் ரீஅரேஞ்ச்மெண்ட். Benzyl is converted into benzylic acid in presence of strong base NaOH. Benzyl is converted into benzylic acid in presence of strong base NaOH. 1,2 shift தான் வந்து பென்சிலிக் ஆசிட் ரீஅரேஞ்ச்மெண்ட்லேயும் நடக்குது. Next, benzidine rearrangement. Benzidine rearrangement is a intramolecular rearrangement following third order hydrazobenzene in presence of acid 4,4 diamino biphenyl. That is benzidine formed. Hydrazobenzene in presence of acid, benzidine is formed. The following products also obtained with above product: diphenylene, orthobenzidine, orthosamidine and parasamidine also obtained. Next, Fries rearrangement. Fries rearrangement is an intramolecular rearrangement. Phenolic ester is converted into hydroxyketones, acyl phenols in presence of aluminum chloride AlCl3. Orthoisomer is more stable because of intramolecular hydrogen bonding. Low temperature para product is formed. At high temperature ortho product is formed. Photo-Fries rearrangement catalyzed by UV light and intramolecular free radical mechanism. Photo-Fries rearrangementல intramolecular free radical mechanism வந்து நடக்குது, catalyzed by UV light. Ortho position occupied para product. Ortho position already occupied இருந்தால் para product கிடைக்கும். Para position occupied இருந்தால் ortho product கிடைக்கும். Meta position occupied இருந்தால் ortho product வந்து கிடைக்கும். Diphenyl esters undergo this rearrangement predominantly in the same ring. Curtius, Lawson, Schmidt, Baeyer-Villiger, Favetsky, phenylalone, benzylic acid, benzidine rearrangement, Fries rearrangement பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம்.